ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வளர்ச்சியா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சியா இருக்கணும். அவங்க தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். ஒரு நாட்டில் உருவாக்கப்படுகிற பெரிய தொழில் நிறுவனங்கள், உயர் சிறப்பு அங்காடிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், உயர்ந்த கட்டிடங்கள் அமைப்பதனால் மட்டும் கிடையாது. பொருளாதார வளர்ச்சியினால் மட்டும் ஒரு நாடு முன்னேற்றம் அடைஞ்சிராது. இந்த வளர்ச்சியினால் வருமானம் பெருகும். பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இன்னும் பணத்தை பெருக்குவதன் மூலம் நாட்டின் GDP உயர்ந்துவிடும். ஆனால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் உயர்வது கிடையாது. மக்களுடைய வளர்ச்சி என்பது தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, தனிநபர் வருமானம், மக்களின் சராசரி ஆயுட்காலம் இதெல்லாம் தான் அடங்கும். ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த நாட்டில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் அதில் பயன்பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களோ நடுத்தர மக்களோ ஒன்றை அணுகும் போது அல்லது அதிகாரிகளை அணுகும் போது லஞ்ச ஊழல் இல்லாமல், எந்த பாரபட்சமும் இல்லாமல் மேல்தட்டு மக்களுக்கு கிடைப்பது போலவே அந்த மக்களுக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும். அவர்கள் அலக்கடிக்கப்படக்கூடாது. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டிற்கு அடித்தளம் என்றால், மக்கள் வளர்ச்சி தான் அந்த அடித்தளத்தில் மேல் கட்டப்படும் கட்டிடமாகும். இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்றாலும் மக்களின் நல்வாழ்வே சிறந்த நாட்டின் அடையாளமாகும். எல்லாத்துக்கும் மேல ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே அந்த நாடும் நல்லா இருக்கும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களும் நல்லா இருப்பாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான மிக சிறந்த ஆயுதமாகும்.